வணக்கம் அண்ட் வெல்கம் டு ப்ளூ அப் டிவி. ஆக்சுவலி என்ன விஷயம்னா, இன்னைக்கு நான் பாகுபலி பார்த்தேங்க. என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. என்ன மாதிரி ஒரு படம். ப்ளூ அப் டிவி யூடியூப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்கும். நன்றி. பாகுபலி 2 பார்த்துட்டேன். பாகம் தந்த அதி உச்ச பிரம்மாண்டம் பிரமிப்பு, 2ஆம் பாகம் எப்படி இருக்குமோ, சொதப்பிடுவாங்களோ என்ற லேசான ஒரு சந்தேகத்தில் படம் பார்த்தேங்க. ஆனால் அடேங்கப்பா, பாகுபலிக்கு இணையா ஒரு ஹாலிவுட்ல மட்டும் கிடையாது, உலக அளவில் அதுவும் வரலாற்று கதை படம் ஒன்றுத்தையுமே சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க பார்க்கல, இதெல்லாம் பார்த்துருக்கீங்களான்ட்டு. இந்த கேட்க வைக்கிற மாதிரி இந்த படம் தாங்க இருக்கும். பிரம்மாண்டம் மட்டும் கிடையாதுங்க, அந்த பிரம்மாண்டத்தையும் தாண்டி அத்தனையும் நுணுக்கமா இது வரைக்கும் யாரும் எடுக்கவே முடியாத அளவுக்கு இந்த படத்தை பயங்கரமா ரசிச்சு எடுத்திருக்காங்க. உலக அளவில் இருக்கிற ஜேம்ஸ் கேமரனா இருக்கட்டும், ஸ்டீவன் ஸ்பில்பர்கா இருக்கட்டும் போன்ற இயக்குனர்லாம் அவங்கவுங்க படங்களுக்கு புது புது கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தி அவர்களுக்கும் இணையாக இவர் எஸ் ராஜமௌலி பார்க்க முடியாத அளவுக்கு இவரும் ஒர்க் பண்ணியிருப்பாரு. இது நீங்களே பார்த்தா தெரியும். இது வெறும் சரித்திர கதை மட்டும் கிடையாது. இந்த ஹிஸ்டாரிக்கல் பீரியட்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்திலேயே மன்னர்கள் பயன்படுத்தின போர் கருவிகளாக இருக்கட்டும், விஞ்ஞான சாதனங்களாக இருக்கட்டும், கற்பனை செஞ்சு அதுக்கு வடிவம் கொடுத்து போர் வாழா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பயங்கரமாக இருக்கும். அதுவும் கிளைமாக்ஸில் பார்த்தீங்கன்னா, பனைமரத்தை பயன்படுத்தி அரண்மனைக்கு போர் வீரர்கள் பார்த்தீங்கன்னா ஊடுருவி உள்ளே போகிற காட்சிலாம் பார்த்தீங்கன்னா கற்பனைக்கு உச்சகட்டம். இது முடியுமா, இது சாத்தியமான்றது தான் ஒரு பிரச்சனையே உங்களுக்கு. அதையும் ரசிக்கிறபடி நம்புற மாதிரி நம்ம ராஜமௌலி பார்த்தீங்கன்னா காட்சி அமைச்சிருப்பாங்க. செம்ம கிரியேட்டிவிட்டி. படத்தின் இடைவேளை வரையிலான பகுதி முழுசாவே அவ்வளோ அழகு அள்ளும். அதுவும் அந்த அறிமுக காட்சியில பார்த்த ஹீரோயிசத்தை இதுக்கு முன்ன எந்த ஒரு படத்துலையும் நான் பார்த்ததே கிடையாதுங்க. காட்சிகள் எந்த காட்சிகளுமே எது விஎஃப்எக்ஸ், எது ஒரிஜினல், எது செட்டு என்று எதுவுமே கம்பேர் பண்ணி பார்க்கவே முடியல. முதல் பாகத்துக்கு இவ்வளோ பர்ஃபெக்டான விஷயத்த 2வது பாகத்தில் இது வரைக்கும் எந்த ஒரு ஹாலிவுட்லேயே யாருமே பார்த்துருக்க முடியாதுங்க. அனுஷ்கா இப்படி ஒரு பேரழகியா என்னை ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி ஒரு சில பகுதியில் இருக்கும். அந்த அழகும் அவங்களுடைய ஆக்ஷனும், குறிப்பாக அம்பையும் அந்த லாவகமும் பிரமாதமாக இருக்கும். அவரை காதலித்த பிரபாஸ் போடும் நாடகம் அம்பலமாகும். அந்த போர்க்காட்சி ஏதோ நாம் இருப்பது போலவே அங்கே நம்ம இருக்கிற மாதிரியே ஒரு காட்சி அளிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, பிரபாஸ் ராணா கதை நாயகனாக இருவருடைய உழைப்பும் நடிப்பு திறனும் அபாரமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சின்ன வார்த்தை நம்ம இதை சொல்ல முடியாது. பயங்கரமான ஒரு வெறித்தனமாக மிரள வைக்கிற மாதிரி இருக்கிறோம். இந்த 2 பேருக்குமே இந்த கேரியரோடைய உச்சகட்டமாக வாழ்நாள் முழுவதும் இதை பற்றி பேசி கொண்டிருக்கிற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்கும். சத்யராஜ், நாசருக்கு இந்த 2 பேருக்கும் முக்கிய வேடமாக கலக்கியிருப்பாங்க. அதுவும் நாசர் தன்னுடைய உடல் குறைக்காக அரசனாக முடியாமல் போன கோபத்தை காட்டுற விதம். அதே காட்சியில் பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் தன்னை அடிமையாக வர்ணித்த நாசருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும். அந்த கொடுக்குற பதிலடியாக இருக்கும். அந்த படத்துடைய ஒளிப்பதிவாளரை விட விஎஃப்எக்ஸ் பண்ணோடைய பங்களிப்பு தான் அதில் பயங்கரம் அதிகமாக மிரட்டி இருப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம மியூசிக் டைரக்டரை பற்றி சொல்லி ஆகணும். எம்எம் கீரவாணியை பற்றி பார்த்து சொன்னோன்னா, பயங்கரமான பிரமாதமான ஒரு மியூசிக். ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா ராணி அவங்களுடைய பாட்டு, அதாவது மியூசிக் காது கிளியிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இது வரைக்கும் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பாட்டுலாம் பயங்கர ஃபேமஸ்ஸு. ஒரு சில தீம் பாட்டு, பின்னணி இசை தீம் பாடல்கள் தான் அதோடைய லெவலே வேறு. அது தேட்டரில் பார்க்கும்போது அதோட எஃபெக்ட்ஸே வேறு. படத்தில் ராஜமாதா ரம்யா கிருஷ்ணா விட தாங்க சற்று கொஞ்சம் பிசங்கி விட்டுருச்சு. சொந்த மகனுக்காக அத்தனை ஒருதலை பட்சமாகவோ ராஜமாதாவா நடந்து கொள்வா
என்ற கேள்வி வந்து தவிர்க்கவே முடியல. வேறு குறைகள் எதுவுமே இல்லை என்று பார்த்தா நிறையவே சொல்ல முடியும். ஆனால் கதையோட வேகம், அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த பயங்கரமாக போகிற அந்த ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா பட்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா அழுகியர்களோட இருக்கிற அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த பிரம்மாண்டத்தை வந்து நீங்கள் இதுக்கு மத்தியில் வந்து நீங்கள் அந்த குறைகள் எதுவுமே பெருசாகவே உங்களுக்கு தெரியவே வராது. அதுதான் உண்மை. அது நம்ம ஏன் வேஸ்ட்டாக அது தேவையில்லாமல் பூது கண்ணாடி வச்சு தேடிட்டு இருக்கணும். அது ஃபால்ட்டை பார்க்க தேவையே இல்லை. இதுக்கு மத்தியில் அந்த குறைகள் எதுவுமே கண்ணுக்குவே தெரியவே தெரியாது. 100 ஆண்டுக்கான இந்தியன் சினிமா வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பாகுபலி 2 வந்து பிரம்மாண்டத்தையும் இது பேசப்படும் அந்த மாதிரி லெவலுக்கு இருக்கும். இந்த 2ஆம் பாகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி அந்த காலத்தில் இருந்து நம்ம சந்திரலேகா படம் வந்துச்சோ, எப்படி ஒரு உதாரணமாக இருந்துச்சோ, அதை விட பல மடங்கு இந்த படம் ரொம்ப பேசப்படும் அப்படின்றது தான் உண்மை. பாகுபலி 2 இது வந்து ஒரு நல்ல படங்க. நம்ம சேனல் மூலிமா ரேட்டிங் கொடுக்கணும்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக 4க்கு மேலேயே கொடுக்கலாம். அவுட் ஆஃப் 5 கண்டிப்பாக 4 to 4.5 வந்து கொடுக்கலாம். பட் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் நீங்கள் அதுக்கு வந்து ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கணுன்னா நீங்கள் இதை பற்றி நான் கருத்துக்களை வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து தயவுசெய்து பதிவிடுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சில நிகழ்ச்சியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பை பை ஃப்ரம் அனிஷாஸ். குட் நைட்.